கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 24வது வார்த்தையில், அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் என்று காண்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பல நேரங்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதை உவமைகளாக வெளிப்படுத்தி கொடுத்தார். அப்படின்னு சொன்னால் அவர் சொன்னார், ஒரு பரலோக ராஜ்யம் என்று சொல்லுகிறது கணக்கு பார்க்கிற ஒரு எஜமானுக்கு துல்லியமாக இருக்கிறது. அப்படின்னு சொன்னால் நம்முடைய கர்த்தராகிய தேவன் கணக்கு பார்க்கிற ஒரு தேவன். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடங்களையும் அவர் கணக்கு பார்க்கிறார் அப்படின்னு நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அப்போ அவர் அவர் சொல்லுகிறது என்ன, ஒரு எஜமான் கணக்கு பார்க்க தொடங்கின பொழுது ஒரு 10 தாலந்து கடன்பட்ட ஒருவனை இவர்கிட்ட கொண்டு வந்தாங்க. அப்போ அவர்கள் என்ன சொன்னதுன்னா 10ல் 10,000 தாலந்து. அப்போ 10,000 தாலந்து கடப்பட்ட ஒருத்தனை கொண்டு வந்த பொழுது இவனுக்கு அந்த கடனை அடைக்க முடியாதபடியினாலே எஜமான் என்ன செய்தார்னு சொன்னால், இவருக்கு இந்த கடனை அடைக்க வேண்டாம்னு சொல்லி இழவு செய்து விட்டு விடுகிறார். ஆனால் இந்த மனிதன் போகிற வழியிலே கொஞ்சம் ரூபாய் இவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒருவனை கண்ட பொழுது தனக்காக பெரிய கடன் இழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மனதில் வைக்காமல் அவனை கழுத்தில் பிடித்து நிறுத்தி தன்னுடைய பணத்தை கொடுத்து தீர மட்டும் காவலில் வைத்துத்தான். ஆனால் இந்த எஜமானன் இந்த செய்தியை அறிந்து அப்போது இந்த ஒரு துஷ்டனான இந்த ஒரு மனிதனை பிடித்து காவலில் வைத்ததாக சொன்னார். அப்படியானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பெரிய பெரிய பாவங்களுக்காக, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பாவங்களுக்காகவும் அவர் சிலுவையிலே மரித்தார். நம்மை அவருடைய இரத்தத்தால் மீட்டு கொண்டு நிறுத்தியிருக்கிறார். அப்படியா இருக்கும் பொழுது நமக்கு தீமை இழைக்கிறவர்களோடு, நமக்கு மனவேதனை கொடுக்கிறவர்களோடு நாம் மன்னிக்க வேண்டும் அப்படின்னு வேத வசனம் நமக்கு கூறப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பரலோகத்தை குறித்த சீடர்கள் ஜெபிக்க சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டபொழுது கர்த்தர் சொல்லிக் கொடுத்து அதில் ஒரு வார்த்தை என்ன சொன்னால், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்கடங்களை எங்களுக்கு மன்னியும் என்று. அதனால் நமக்கு தீமை இழைக்கிறவர்கள், இல்லைன்னா நமக்கு மனசு வேதனைப்படும்படியாக பேசுகிறவர்கள், அப்படி நமக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள், அப்படி ஏராளம் பேர் நம்முடைய பத்தியில் இருக்கலாம். ஆனால் அவர்களை நாம் மன்னிக்காவிட்டால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படவும் செய்யாது, நம்மளுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசனம் கிடைக்காது என்று இந்த உவமையிலிருந்து நமக்கு புரிய முடிகிறது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மன்னிக்க வேண்டியவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்து நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ராஜ்யத்திலே போகத்தக்கதாக ஒருங்க கர்த்தர் ஒவ்வொருக்கும் கிருபை அருள்வாராக. ஜெபிப்போம். எங்களை மிக அன்பாக நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, எங்களுக்காக நீர் ஜீவனை தந்து எங்களுடைய பாவங்களை நீர் மன்னித்து எங்களை சேர்த்து கொள்ளும் பொழுது கர்த்தாவே, எங்களுக்காக ஆண்டவர் எங்களை மனது வேதனைப்படுத்தினவர்கள், இல்லைன்னா எங்களுக்காக ஆண்டவரை இன்னல்களை வருத்தினவர்கள், துன்பங்களை வருத்தினவர்களுக்கு மனப்பூர்வமாய் நாங்கள் அவர்களுக்கு மன்னிக்க வேண்டிய ஒரு கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை ஒன்றிருந்தால் நாங்கள் இந்த உலகத்திலிருந்து ஆண்டவரேப்பா சந்தோஷமாய் வாழ்ந்து உங்களுடைய ராஜ்யத்தில் வந்து சேர எங்களால் முடியும். எங்களுக்கு அதற்கான கிருபையை கொடுத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும்போது ஜெபத்தை கேட்டு பதிலறியும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.